السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من رد عن أرضه في الغيب رد الله من وجهه النار يوم القيامة. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்து அவனுடைய இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்மீதும் இனி வரவிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்மீது செய்த ஒரு மாபெரும் கிருபை, இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டியாக அவனுடைய வேதமான குர்ஆன் ஷரீஃபை நமக்கெல்லாம் இறக்கி கொடுத்தான். அந்த குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பல இடங்களில் பலவிதமான நன்மையான காரியங்களை ஏவி அந்த நன்மையான காரியங்களை செய்தால் இன்னென்ன சுபயோகங்கள் அவர்களுக்கு கிடைக்கும், இன்னென்ன நன்மாலயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றான். சில இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், தொழுகை நிலைநாட்டுங்கள், ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள். இன்னும் சில இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர் மாதத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இப்படி பல இடங்களில் நன்மையான காரியங்களை ஏவி அந்த நன்மையான காரியங்களை செய்வதன் மூலமாக இன்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், இன்னென்ன நலவுகள், இன்ன பரக்கத்து உங்களுக்கு ஏற்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதி கொடுக்கின்றான். அதே நேரத்தில் எந்த அளவிற்கு அல்லாஹ் நன்மையின் பக்கமாக மக்களை ஏவுகிறானோ அதே நேரத்தில் சில பாவங்களை சொல்லி சில பாவங்களை குறிப்பிட்டு இந்த பாவங்களின் பக்கமாக நீங்கள் நெருங்காதீர்கள், இந்த பாவங்களை நீங்கள் தொடாதீர்கள், இந்த பாவங்களை நீங்கள் செய்தால் இன்னென்ன பாதிப்புகள், இன்னென்ன தீமைகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் எச்சரித்து சொல்கிறான். எந்த அளவிற்கு நன்மையின் பக்கமாக மக்களை ஏவுகிறானோ அதே அளவிற்கு பல பாவங்களை விட்டு மக்களை அல்லாஹ் தடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி, நீங்கள் அதிகமாக சிந்தனை செய்யாதீர்கள், இன்ன பஅதுல் ظன்னி இஸ்முன், அப்படி நீங்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணங்களில் சில விஷயங்கள் பாவமாகத்தான் இருக்குது என்பது அல்லாஹ் சொல்கிறான். நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு நபர்களை, நமக்கு அறிமுகமானவர்கள் அல்லது அறிமுகம் இல்லாதவர்கள், அவர்களை சந்திக்கும்போது உள்ளத்தில் நம்மில் பல நபர்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் தான். திடீர்னு ஒரு மனிதரை பார்க்குறோம், ஒரு தவறான இடத்தில் வைத்து அந்த மனிதரை பார்க்கும் பொழுது, ஒரு நபரோடு அந்த மனிதரை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அந்த மனிதரை பற்றி கெட்ட எண்ணங்கள் தோன்றுறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் ஏற்படுவது நல்லடியார்களுடைய அடையாளம், சொர்க்கவாசிகளுடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதர் ஒளி செய்து விட்டு பள்ளிக்குள்ளே வர்றாரு. அந்த மனிதரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு அறிமுகம் செய்கிறாங்க. சொர்க்கவாசி யாராவது பார்க்க விரும்பினால் இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அந்த மனிதரை. ஒரு அழுக்கடந்த ஆடையை போட்டிருக்கிறாரு,
பறைட்டு தலையோட முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாரு. இந்த மனிதரை பார்த்து பெருமானார் சொர்க்கவாசி என்பதாக இந்த சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க, யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு நபர், நாம் பெருமானாரோடு 24 மணி நேரம் இருக்கிறோம், அதிகமாக நம் குடும்பத்தில் நேரத்தை செலவிடுவதை விட பெருமானாரோடு அதிகமான நேரங்களை செலவிடுறோம், நம்மை இதுவரை பெருமானார் சொர்க்கவாசி என்பதாக அறிமுகப்படுத்துவது கிடையாது. ஆனால் யாரோ ஒரு மனிதர் வர்றார், அவரை பார்த்து சொர்க்கவாசி என்பதாக தங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்களே என்பதாக சஹாபாக்கள் உள்ளத்தில் நினைச்சு அமைதியாக இருக்கிறாங்க. மீண்டும் மறுநாள் அதே மனிதர் வர்றார், அதே வார்த்தையை பெருமானார் சொல்கிறாங்க, சொர்க்கவாசியை பார்க்க விரும்புகிற இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் மூன்றாவது நாளும் அதே மனிதர் வர்றார், மூன்றாவது நாளும் அதே வார்த்தை நாயம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சொர்க்கவாசியை பார்க்க வந்து மனிதரை பார்த்து கொள்ளுங்க. அதற்கு மேலே சஹாபாக்களுக்கு பொறுமை தாங்கலை. அந்த மனிதரை பின்பற்றி போகிறாங்க. என்ன அமல் செய்கிறாரு, அந்த அமலை நாமும் செய்து பெருமானாருடைய நாவிலிருந்து சொர்க்கவாசி என்ற அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த சுபச்செய்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக ஆர்வத்தோடு வந்த மனிதரை பின்பற்றி போகிறாங்க. அந்த மனிதரிடம் அனுமதி கேட்டு, நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறோம், உங்களோடு 3 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி கொடுங்க என்பதாக கேட்குறாங்க. அந்த மனிதர் அனுமதி கொடுத்துட்டாரு. 3 நாள் தங்கி பார்க்குறாங்க. இந்த சஹாபாக்கள் எப்படி அமல்கள் செய்கிறார்களோ, எப்படி தொழுகிறார்களோ, எப்படி நோன்பு வைக்கிறார்களோ, எப்படி வியாபாரங்கள் செய்கிறார்களோ, எப்படி குடும்பத்தை நடத்துகிறாங்களோ, அதே மாதிரி தான் அந்த மனிதரை நடத்துகிறார். எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. 3 நாள் கழித்ததுக்கு பின்னால் அந்த மனிதரை நேராக பார்த்து கேட்டுறாங்க சஹாபாக்கள், மஸ்ஜித் நபவிக்கு நீங்கள் வந்தீங்க, பெருமானார் உங்களை பார்த்து சொர்க்கவாசி என்பதாக எங்களுக்கு அறிமுகம் செஞ்சாங்க, அப்படி என்ன அமல் செய்கிறீங்க? இப்போ அந்த மனிதர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னுடைய பொழுதை ஆரம்பிக்கக்கூடிய வேளையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் நல்லவர்கள், யாரின் மீதும் கோபமான நிலையில், யாரின் மீதும் கெட்ட எண்ணத்தோட, யாரின் மீதும் குரோதம் கொண்டவனாக அன்றைய பொழுதை நான் ஆரம்பிக்க மாட்டேன். அதே போல் அன்றைய நாள் நான் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால், அன்றைய நாளில் எனக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால், என்னை யாராவது திட்டி இருந்தால், எனக்கு யாராவது கரங்களாலோ நாவினாலோ தொல்லைகள் நோவினைகளை கொடுத்திருந்தால் எல்லா மனிதர்களையும் மன்னித்து விட்டு அன்றைய இரவில் எல்லா மனிதர்களுமே நல்ல எண்ணத்தோடு தான் நான் தூங்க செல்வேன். அதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை சொர்க்கவாசி என்பதாக தங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த செய்தியை இந்த உம்மத்திற்கு அந்த மனிதர் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நல்ல எண்ணங்கள் கொள்வது இருக்குது, அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு சொர்க்கத்தையே பெற்று தரும். அதே வேளையில் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி இறந்துடுறாங்க. அந்த பெண்மணியுடைய ஜனாசாவை இன்னொரு பெண்மணி குளிப்பாட்டி கொண்டு இருக்காங்க. அந்த குளிப்பாட்டக்கூடிய வேளையில் அந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய பெண்மணியுடைய கை அந்த ஜனாசாவுடைய தொடைப்பகுதியோடு போய் ஒட்டிக்கிச்சு. எடுக்க முயற்சி செய்கிறாங்க, கை உடலை விட்டு பிரிய மறுக்குது, உடலோடு ஒட்டிக்கிச்சு, வெளியே வரலை. எவ்வளோ போராட்டத்துக்கு பின்னாலும் கை உடலோடு தான் ஒட்டி இருக்குது. சில நபர்கள் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள், ஜனாசாவுடைய எவ்வளோ தூரத்தில் உடம்போடு கை ஒட்டி இருக்குதோ அந்த சதைப்பகுதி வெட்டி எடுத்துட்டு ஜனாசா அடக்கம் செஞ்சிடலாம். இன்னும் சில நபர்கள் சொல்கிறாங்க, ஜனாசாவை நோவினை செய்வது பாவம், அதனால் யார் குளிப்பாட்டுறாங்களோ அந்த பெண்ணுடைய கை உடலில் எவ்வளவு தூரம் ஒட்டி இருக்குதோ அதோடு வச்சு நம்ம அடக்கம் செஞ்சிடலாம். இப்போ 2 கூட்டத்திற்கு மத்தியிலும் குழப்பம் ஏற்படுது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழைத்து வரப்படுறாங்க. இமாம் அவர்கள் வந்து நடந்த விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு அந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய பெண்மணியை திரைமறைவுக்கு பின்னால் என்று கேட்குறாங்க, இந்த பெண்ணை உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்களா? ஜனாசாவாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு முறை அவர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே வரும் பொழுது இந்த பெண் ஒரு இடத்துல ஒரு ஆணோடு நின்று பேசி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஏதாவது தவறான தொடர்பு இருக்குமோ என்பதாக நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன். இதுதான் இவருடைய விஷயத்தில் நான் செஞ்சது. இமாம் அவர்கள் விசாரிக்கிறாங்க, அந்த பெண்மணி நின்று பேசி கொண்டிருந்தது அவரோட சகோதரனோடு என்பது தெரிய வந்துருச்சு. அப்போ உள்ளத்தில் ஒரு அவதூறான எண்ணம், ஒரு தவறான எண்ணம் கொண்டாங்க. இஸ்லாத்துடைய ஷரியத் சட்டப்படி யார் அவதூறான எண்ணம் கொள்கிறாரோ அவருக்கு 80 கசையடி கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர். யார் இன்னொரு மனிதர் அவர் செய்யாத பாவத்தை பற்றி, இன்னொரு மனிதரை பற்றி கெட்ட எண்ணம் கொள்கிறாரோ, அவதூறான எண்ணம் கொள்கிறாரோ, அவதூறான பேச்சுக்களை பேசுகிறாரோ அவருக்கு 80 கசையடி கொடுக்கப்பட வேண்டியதான் ஷரியத் சொல்லுது. இமாம் அவர்கள் விசாரித்ததுக்கு பின்னால் இவர் அவதூறான எண்ணம் கொண்டாங்க, அதன் காரணமாக தண்டனை நிறைவேற்று என்பதை உத்தரவிட்டாங்க. தண்டனை நிறைவேற்றப்படுது.
ஒரு கசையடி 10 ஆகுது, 10 கசையடி 20 ஆகுது. இப்படியே கூடிக்கொண்டு 79 கசையடியில் வந்து நிற்குது. உடல் கையோடு தான் ஒட்டி இருக்கு, வெளியே வரலை. 80வது கசையடி அடிக்கப்படுது. உடலை விட்டு கை தானாக பிரிஞ்சு வருது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாம் கடுமையான விஷயத்தை, இந்த விஷயத்தில் மற்ற மனிதர்களை பற்றி தவறான எண்ணம் கொள்வதற்கு இன்றைக்கி நமக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கசையடி கொடுக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் செய்த பாவங்களை மற்றவரை பற்றி நாம் பேசிய பேச்சுக்களை அல்லாஹ் மன்னிக்கணும். இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு பின்னால் ஒரு செய்தி வருது, இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ, ஒரு மனிதரை பற்றி ஒரு தகவல் வருது, ஒரு தவறான தகவல். அந்த தகவலை பற்றி நாம் எதுவுமே சிந்திக்கிறது கிடையாது. இது உண்மையா, இதை நாம் பரப்பலாமா? இன்னொரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம், புறம்னா என்ன, புறம்னா என்ன யார சொல்ல என்று கேட்டாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதர் அவரிடத்திருக்க குறியை நீங்கள் பேசினால் அதை அவர் வெறுத்தால் அதுதான் புறம் என்பதாக சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் மீண்டும் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய விஷயம் அவர்கிட்ட இருந்தாலும் அது புறமாகுமா என்பதாக கேட்டாங்க. இப்போ பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் பேசக்கூடிய விஷயம், நீங்கள் பேசக்கூடிய குற்றம், ஒரு தவறு அவரிடத்தில் இருந்தால் அது புறம், அவரிடத்தில் இல்லை என்றால் அது அவதூறு, இரண்டுமே குற்றம், இரண்டுமே பாவமான செயல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம இடத்துல பரவலான விஷயம் அது காணப்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து மற்ற மனிதர்களை பற்றி குறை பேசக்கூடிய, மற்ற மனிதர்களை பற்றி புறம் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி முஸ்லீம் சமூகம் தள்ளப்பட்டிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்ன பாவலொன்னி இஸ்மோன், நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களில் சிலது கண்டிப்பாக பாவமாகத்தான் இருக்குது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலா தஜஸ்ஸஸு, யாரையும் துருவி ஆராயாதீங்க. ஒரு மனிதர், எல்லா மனிதரும் மறதியாளர்கள், அல்லாஹால் படைக்கப்பட்ட எல்லா மனிதரும் மறதியாளர்கள், எல்லாமே பாவங்கள் தவறுகள் செய்யக்கூடியவங்க. அந்த தவறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவர்கள் மீண்டும் இருக்கலாம். அதே நோக்கத்தோட ஒரு மனிதர் பாவம் செஞ்சுட்டாரு, மீண்டும் அதே பாவம் செய்வார் என்பதாக அந்த மனிதரை துருவி நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள் என்பதாக பெருமானார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மூன்றாவது அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, நீங்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசாதீங்க. இன்றைக்கி சர்வசாதாரண விஷயமாயிருச்சு. ஒரு மனிதருடைய குறையை பேசுவது ரொம்ப சாதாரண விஷயமாயிருச்சு. பெருமானார் ஹதீஸில் சொல்லுவாங்க, மன் ரத்த அன் அருள் அஹி ஃபில் கைபி, உங்கள்கிட்ட ஒரு மனிதர் இல்லை, அந்த இல்லாத ஒரு மனிதரை பற்றி ஒரு சபையில் பேசப்படுது, அதை யார் தடுக்கிறாரோ, 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க, பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இல்லாத ஒரு 5வது நபரை பற்றி பேசும் பொழுது, இல்லைப்பா அவர் இல்லை, அவரை பற்றி பேசாத அப்படின்னு யார் தடுக்கிறாரோ, ரத்தல்லாஹன் வஜிஹின்னார் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அந்த மனிதருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் திருப்புகிறான். பேசாதப்பான்னு சொல்கிறவருக்கு அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்குறான். ஒரு மனிதருடைய உடலை வைத்து குறை சொல்வது இன்றைக்கி வழக்கமாயிருச்சு, அவருடைய நடையை வைத்து குறை சொல்வது வழக்கமாயிருச்சு, ஒரு மனிதர் பேசக்கூடிய பேச்சை வைத்து குறை சொல்வது வழக்கமாயிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் முறை வைத்து ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போவாங்க. அந்த நிலையில் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலிருந்து இன்னொரு மனைவியான ஷஃபியா அம்மையார் வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறாங்க. இப்போ கிளம்பக்கூடிய நேரத்தில் பெருமானாரை பார்த்து ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படி இருக்கக்கூடிய சஃபியா வீட்டுக்கா போகிறீங்க? சஃபியா அம்மையார் இயற்கையில் கொஞ்சம் உயரம் குறைவாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சஃபியாவுடைய வீட்டுக்கா போகிறீங்க என்பதாக வாயிலிருந்து வார்த்தையை சொல்லாமல், இன்றைக்கி சொல்கிறோம்ல குட்டையன் கட்டையன், இப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, கையை சைக்கினை மூலமாக சொன்னாங்க, இப்படி இருக்கக்கூடிய சஃபியா வீட்டுக்கா போகிறீங்க என்பதாக கேட்டாங்க. பெருமானாருடைய முகம் சிவக்குது. ஆயிஷா அம்மையரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷாவே, நீங்கள் பேசிய இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் முழுவதும் நாற்றமடித்து விடும் என்பதாக, அது விஷமாகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க. ஒரு மனிதருடைய குறையை பேசுவது அது சைக்கினை மூலமாக செய்தாலும் சரி, அதுவும் தவறு தான். யார் இன்னொரு மனிதரை பற்றி தொடர்ந்து புறம் பேசி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு 3 விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுது. இந்த உலகத்தில் 2, நாளை மறுமையில் 1.
இந்த உலகத்தில் முதல் விஷயம், அந்த மனிதருக்கு யார் இன்னொரு மனிதரை பற்றி புறம் பேசுகிறாரோ, மற்ற மனிதருடைய குறையை பேசுவதையே தன்னுடைய வாழ்க்கையாக தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறாரோ, அந்த மனிதருக்கு அல்லாஹ் உளவு நெருக்கடி ஏற்படுத்துகிறான். அந்த மனிதருக்கு ரிஸ்குடைய நெருக்கடி அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இரண்டாவது, மௌத்துடைய நேரத்தில் கலிமாவுடைய நசீபே அல்லாஹ் அந்த மனிதருக்கு அல்லாஹ் எடுத்துடுறான். யார் இன்னொரு மனிதரை பற்றி புறம் பேசுகிறாரோ அவருக்கு தன்னுடைய சக்கராத்துடைய நிலையில் மௌத்துடைய நேரத்தில் கலிமாவுடைய பாக்கியத்தை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. நாளை மறுமையில் ஒரு தண்டனை அந்த மனிதருக்கு இருக்குது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வந்துட்டு ஒரு மனிதர் வேகமாக ஓடி வர்றாரு. வந்து சொல்கிறாரு, ஹஸ்ரத், உங்களை பற்றி இந்த மனிதர் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் மீது அவதூறான ஒரு பாவமான செயல்களை நீங்கள் செய்ததாக இந்த மனிதர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதாக ஒரு மனிதர் தகவல் சொல்கிறாரு. ஹஸ்ரத் அவர்கள் தன்னுடைய அறைக்குள்ளே போனாங்க. போயிட்டு ஒரு கையில் பழக்கூடையோடு வந்தாங்க. பழக்கூடையுள்ள ஆரஞ்சு, ஆப்பிள், திராட்சை இது போல பழங்கள் எல்லாம் இருக்குது. அந்த பழங்களை கொண்டு வந்து யார் தகவல் சொல்ல வந்தாரோ அந்த மனிதர்கிட்ட ஹஸ்ரத் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, என்னை பற்றி யார் தவறாக பேசினாரோ அவருக்கு என்னுடைய அன்பளிப்பாக இதை போய் கொடுங்க. அந்த மனிதர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்கிறோம், இன்றைக்கி உங்களால் இந்த நிலையில் உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும். அதற்கு மாற்றமாக நீ என்ன செய்றீங்க, அவருக்கு அன்பளிப்பு கொடுக்குறீங்களே, என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி புறம் பேசுகிறாரோ நாளை கியாமத்துடைய நாளில் பேசியவர் பேசப்பட்டவருக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் கொடுத்தரணும். நான் ஒவ்வொரு நாளும் நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்கிறேன். ரமலான் மாதத்தில் அது முழுமையாக நோன்பு வைக்கிறேன். நஃபிலான வணக்கங்கள் செய்கிறேன். இபாதத்தில் அதிகமாக செய்கிறேன். தஸ்பீஹாத்துகள் செய்கிறேன். ஆனால் நான் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பற்றி இன்னொருவர் பேசும் பொழுது அவருடைய நன்மையெல்லாம் நான் எந்த ஒரு சிரமமும் படாமல் எனக்கு கொடுத்துட்றாரு. அதன் காரணமாக நாளை கியாமத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதியை காட்டிலும் இது சின்ன ஒரு அன்பளிப்பு தான், என்னை பேசுகிறது கொடுங்க என்பதாக சொல்லி அனுப்புனாங்க. யார் யாரை பற்றி பேசுகிறாரோ அவருக்கு இவருடைய நன்மை நாளை கியாமத்து நாளில் முழுமையாக கொடுத்துடணும். இது கியாமத்தில் கொடுக்கக்கூடிய மூன்றாவது தண்டனை. அப்போ யாரை பற்றியும் புறம் பேசுவதற்கு, யாரை பற்றியும் குறைகள் பேசுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது அந்த மனிதருக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட விஷயம். அல்லாஹ் நாடினால் அந்த மனிதர் தண்டிப்பான் அல்லது மன்னிப்பான். பெருமானுடைய காலத்தில் ஒரு மனிதர் உபச்சாரம் செஞ்சிட்டார். அந்த மனிதர் திருமணமான நபர், அதனால் அவருக்கு கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த மனிதர் கல்லால் அடித்து கொலை செய்யப்படுறாரு. அவருடைய ஜனாசா கிடக்குது. அந்த ஜனாசாவை பார்த்து ரெண்டு சஹாபாக்கள் பேசுகிறாங்க, ஒரு உபச்சாரம் செஞ்சுட்டு எப்படி நாய் மாதிரி இறந்து கிடக்கிறார் பாருங்க, உபச்சாரம் செஞ்சுட்டு ஒரு கல்லால் அடிபட்டு நாய் போல் இறந்து கிடக்கிறார் பாருங்க என்பதாக இரண்டு சஹாபாக்கள் பேசுகிறாங்க. அப்போ பெருமானுடைய காதில் அந்த செய்திகள் விழுகுது. பெருமானார் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. போகும் பொழுது அந்த ரெண்டு சஹாபாக்களும் பெருமானாரோடு கூட வர்றாங்க. அப்போ பெருமானார் வழியில் ஒரு இடத்துல தன்னுடைய வாகனத்தை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி அந்த ரெண்டு சஹாபாக்களையும் கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல ஒரு கழுதை இறந்து போய் அழுகிய நிலையில் புழுக்கள் மொய்த்து கொண்டு கிடக்குது. அந்த ரெண்டு சஹாபாக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டு சொன்னாங்க, இன்றைக்கி ரெண்டு பேரும் போய் இந்த இறந்து கிடக்கக்கூடிய கழுதையுடைய மாமிசத்தை சாப்பிடுங்க என்பதாக சொல்கிறாங்க. ரெண்டு சஹாபாக்கள் முகம் சுழிச்சிட்டு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இதை யாராவது சாப்பிட விரும்புவாங்களா? இந்த இறந்து போன கழுதையுடைய மாமிசத்தை யாராவது சாப்பிட விரும்புவாங்களா? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் இறந்து போன விபச்சாரம் செய்து கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதரை பற்றி பேசுனீங்களே, அப்படி பேசுவது இந்த மாமிசத்தை சாப்பிடுவதை விட கொடுமையான செயல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கண்டிச்சாங்க. ஒரு கழுதையுடைய இறந்து போன கழுதையுடைய கறியை சாப்பிடுவதை விட ஒரு இறந்து போன அந்த மனிதர் உபச்சாரம் செஞ்சாரு தான், அந்த மனிதர் பாவம் செஞ்சாரு தான், அதற்குண்டான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு தான். இருந்தாலும் அவருக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட விஷயம், அந்த மனிதர் பாவியாக இருந்தாலும் அந்த மனிதரை பற்றி பேசுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. பெருமானார் அதைத்தான் கண்டித்து சொன்னாங்க, கழுதையுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விட மோசமான செயல் இன்னொரு மனிதரை பற்றி புறம் பேசுவது, அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எச்சரித்தாங்க. இன்னும் பல சம்பவங்கள் வரலாற்றை பார்க்க முடியும், சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், பெருமானார் அந்த அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்திலே தொடர்ந்து சொல்லுவான்,
உங்களுடைய இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை யாராவது சாப்பிட விரும்புவீங்களா? ஃபகரிஹ்துமூஹு, அதை வெறுப்பீங்கல்ல. அதே போல இன்னொரு மனிதரை பற்றி புறம் பேசுவதை, இன்னொரு மனிதரிடத்தில் குறைகளை பேசுவதை நீங்கள் வெறுத்து தவிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லுவான். இப்போ புறம் பேசுவது இன்றைக்கி நம்ம இடத்துல பரவலாக இருக்கக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு விலகி எல்லா மக்களிடத்திலும் நல்ல எண்ணங்களை வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வேகமாக ஓடி வர்றாரு. வந்து சொன்னார், இன்னி அஸப்து ஹத்தன் யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சுட்டேன், தண்டனை கொடுங்க என்பதாக கேட்குறாரு. பெருமானார் கண்டுக்கல்ல. மீண்டும் அந்த மனிதர் சொன்னார், இன்னும் அஸப்து ஹத்தன் யா ரசூலுல்லாஹ், நான் பாவம் செஞ்சு தண்டனை கொடுங்க என்பதாக கேட்குறாங்க. மீண்டும் பெருமானார் காதில் வாங்காத மாதிரி இருக்காங்க. பெருமானார் முஸல்லாக்கு போயிட்டாங்க, தொழுக வைக்கிறாங்க. தொழுக வச்சதுக்கு பின்னால் திரும்பி வரும்பொழுது மீண்டும் அந்த மனிதர் ஓடி வர்றாரு. வந்து சொன்னார், இன்னும் அஸப்து ஹத்தன் யா ரசூலுல்லாஹ், நான் பாவம் செஞ்ச தண்டனை கொடுங்க யா ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்குறாங்க. அப்போ தான் பெருமானார் பேசுகிறாங்க, என்னோடு சேர்ந்து தொழுதிங்களா? ஆமை யா ரசூலுல்லாஹ், உங்களோட தான் சேர்ந்து தொழுதேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், தண்டனை கொடுங்க என்பதாக மீண்டும் இந்த மனிதர் கேட்குறாரு. இப்போ பெருமானார் சொன்னாங்க, என்னோடு சேர்ந்து தொழுததின் காரணமாக அல்லாஹ் உங்களை பாவங்களை மன்னிச்சிருவான், நீங்கள் போங்க என்பதாக சொல்லிட்டாங்க. பெருமானார் நினைத்திருந்தால் அவர் என்ன பாவம் செய்தார் என்பதாக கேட்டிருக்கலாம், அந்த உம்மத்திற்கு சொல்லியிருக்கலாம். இன்றைய நாள் வரைக்கும், இனி வரக்கூடிய கியாமத்து நாள் வரைக்கும் அந்த மனிதர் யார், அந்த மனிதர் என்ன பாவம் செய்தார் என்பதாக இந்த உலகத்துக்கு பெருமானார் வெளிக்காட்டலை. பெருமானார் தண்டனை கொடுக்கக்கூடிய நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அந்த அந்தஸ்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவர் நாடி இருந்தால் அவருடைய பாவத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம். பெருமானார் மறைச்சு பழகினாங்க. அதைத்தான் இந்த உம்மத்திற்கு மறைக்க சொன்னாங்க. யார் இன்னொரு மனிதருடைய பாவத்தை மறைக்கிறாரோ, இன்னொரு மனிதர் செய்யக்கூடிய அந்த குற்றத்தை மறைக்கிறாரோ, அந்த மனிதருடைய பாவத்தை அல்லாஹ் மறைக்கிறான். அந்த மனிதர் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மறைக்கிறான். இன்னும் யார் இன்னொரு மனிதருடைய பாவத்தை வெளிக்கொண்டு வர்றாரோ, அவர் ஒவ்வொரு மனிதரும் பாவம் செய்யக்கூடியவங்க. நான் என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பெற்றோர்மார்கள், நண்பர்களுக்கு தெரியக்கூடாது சில பாவங்களை செய்வேன். அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருப்பான். நான் இன்னொரு மனிதருடைய பாவத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த வேளையில் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பாவத்தையும் என்றதுக்கு பெருமான் அந்த ஹதீஸோட சொல்லுவாங்க, யார் இன்னொரு மனிதருடைய குறையை வெளிப்படுத்துகிறாரோ அந்த மனிதருடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அவர் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அந்த மனிதர் செய்யக்கூடிய பாவத்தை வெளிப்படுத்தி அந்த மனிதனை அவமானப்படுத்தி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் பரவலாக காணப்படக்கூடிய அந்த பாவம், இந்த புறம் பேசுதல், இன்னொரு மனிதரை பற்றி அவதூறு பரப்புதல், இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்களை அது உண்மை நிலையா பொய்யா என்பதாக தெரியாமல் பரப்பி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாத்து எல்லா மனிதர்கள் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்களாக வாழ்ந்து மறையக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் உள்ள ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு எனக்கு முதல் புரிவானாக. நம் வாழும் காலமெல்லாம் இந்த உம்மத்தின் மீதும் இந்த உம்மத்துடைய அந்த மக்கள் மீதும் நல்ல எண்ணங்களை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சிபாரிசை பெறக்கூடிய பாக்கியவான்களாகவும் எல்லாம் உள்ள ரப்புல் இஸ்ஸத் உங்களையும் என்னையும் ஆக்கிரல்வானாக.